சப்பாத்திக்கு பக்காவாக செட் ஆகிற மாதிரி பன்னீர் கிரேவி ஸ்டைலில் மசாலாலாம் அரைச்சி ஒரு காளான் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி ஒரு உரமாக வச்சுட்டு மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை மசாலா அரைக்கிறதுக்காக பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க பெரிய தக்காளியை நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு கூடவே நான் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு 3 பல் போல் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் காளான தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் 2-3 துண்டாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண இந்த மஷ்ரூமை ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது மசாலா அரைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடானது பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சது அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸில் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு 5-6 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசா அதையும் சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவோம். இது ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு உரமாக வச்சுட்டு இந்த கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் விட்டுருக்கேன். பட்டர் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலா இது போட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே மசாலா சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கப்படும். என்னென்ன மசாலா சேர்க்க போகிறேன்னா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கூடவே தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். டேஸ்ட்டுக்கு இதே மாதிரி நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் பரட்டப்பட்டு கிளறி விட்டுட்டு இந்த மஷ்ரூமை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். மஷ்ரூம் சுருண்டு வரும்போது தானாகவே அதில் தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக கிரேவி அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விடணும் அவசியம் இல்லை. இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் மஷ்ரூம் வெந்ததும் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மல்லி இலை தூவிட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி நல்லா கொஞ்சமாக எடுத்து கசக்கி நல்லா இதில் தூவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தூவி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டு நல்ல டேஸ்ட்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.